வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 5,986 பேருக்கு கொரோனா. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,61,000 கடந்தது. சென்னையில் 7வது நாளாக 1000 கடந்த கொரோனா தொற்று. இன்று ஒரே நாளில் 1175 பேருக்கு நோய் தொற்று. கொரோனாவுக்கு ஒரே நாளில் 116 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6,239 அதிகரிப்பு. பொது இடங்களில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களுக்கு தமிழக அரசு விதித்த தடையை நீக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு. அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிடாது என அதிரடி தீர்ப்பு. எஸ்பி பாலசுப்ரமணியம் நலப்பெற வேண்டி ஒட்டுமொத்த திரை உலகமே கூட்டு பிரார்த்தனை. அவரது பாடல்களை பாடி பிரார்த்தனையில் ஈடுபட்ட இசைக்கலைஞர்கள். சித்த மருத்துவத்திற்கு குறைந்த நிதி ஒதுக்கி பாரபட்சம் காட்டுவது ஏன்? மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. விசாரணைக்காக அழைத்து சென்றவர்களை தாக்கிய வழக்கு. சாத்தான்குளம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் மீது 8 பிரிவுகளின் கீழ் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மன்னிப்பு கேட்க முடியாது என மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் திட்டவட்டம். எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏற்க தயார் என அதிரடி அறிவிப்பு. மகேந்திர சிங் தோனிக்கு பிரியா விடை கொடுக்க காத்திருக்கும் பிசிசிஐ. ஐபிஎல் தொடருக்கு பிறகு பிரியா விடை போட்டியை நடத்த திட்டம். தங்கம் விலையில் இன்று அதிரடி சரிவு. சவரனுக்கு 1,008 ரூபாய் குறைந்து 40,320 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 3 லட்சத்தை கடந்துள்ளது. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 5,986 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,61,435 அதிகரித்துள்ளது. சென்னையில் 7வது நாளாக இன்றும் கொரோனா பாதிப்பு 1000 கடந்துள்ளது. சென்னையில் ஒரே நாளில் 1,175 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,21,450 அதிகரித்தது. தமிழகத்தில் 18வது நாளாக இன்றும் கொரோனா பலி எண்ணிக்கை 100ஐ தாண்டியது. தமிழகத்தில் இன்று மட்டும் 116 பேர் கொரோனாவுக்கு பலியாகினர். இதுவரை கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6,239 அதிகரித்துள்ளது. இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 53,283 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்று மட்டும் 5,742 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். தமிழகத்தில் இதுவரை 3,01,913 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். தமிழக சுகாதாரத்துறை அளித்த தகவலின்படி இன்று அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 462 பேருக்கும், கோவை மாவட்டத்தில் 397 பேருக்கும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 393 பேருக்கும், சேலம் மாவட்டத்தில் 359 பேருக்கும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 291 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
விநாயகர் சதுர்த்தியன்று பொது இடங்களில் விநாயகர் சிலை வைக்கக்கூடாது என்ற தமிழக அரசின் உத்தரவை ரத்து செய்ய முடியாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களுக்கு அனுமதி அளிக்க கோரி தொடரப்பட்ட மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ளதால் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களுக்கு தடை விதித்து தமிழக அரசு கடந்த 13ஆம் தேதி அரசாணை வெளியிட்டது. தமிழக அரசின் உத்தரவை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் சத்யநாராயணன், ராஜமாணிக்கம் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. விநாயகர் சிலைகளை வீட்டில் வைத்து வணங்கலாம் எனவும் சிறிய கோவில்களில் மக்கள் சுய கட்டுப்பாடுடன் சாமி கும்பிட எந்தவித தடையும் இல்லை எனவும் தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதனையடுத்து விநாயகர் சதுர்த்திக்காக பொது இடங்களில் விநாயகர் சிலை வைக்கக்கூடாது என்ற தமிழக அரசின் ஆணையை ரத்து செய்ய முடியாது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். 100 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழா கூட இந்த முறை நடைபெறாத நிலையில் விநாயகர் சிலை வைக்க ஏன் அவசரப்படுகிறீர்கள் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். கொரோனா பாதிப்பினால் உலகமே அச்சத்தில் உள்ள நிலையில் விநாயகர் சிலை வைப்பது தொடர்பான அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிடாது என தெரிவித்த நீதிபதிகள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களுக்கு அனுமதி கோரி தொடரப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். சித்த மருத்துவத்தை மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் நடத்துவதாக மத்திய அரசு மீது சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. ஆயுஷ் அமைச்சகத்தின் பெயரில் இருந்து சித்த மருத்துவத்தை குறிப்பிடும் எஸ் என்ற எழுத்தை நீக்கிவிடலாம் எனவும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. கொரோனா தொற்றுக்கு மருந்து கண்டுபிடித்துள்ளதாக வீடியோ வெளியிட்டதால் கைது செய்யப்பட்ட சித்த மருத்துவர் தணிகாச்சலத்தை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி தணிகாச்சலத்தின் தந்தை கலிய பெருமாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது இந்திய மருத்துவ துறைகளான ஆயுர்வேதம், சித்தா, யுனானி உள்ளிட்ட மருத்துவ துறைகளுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் கிருபாகரன், வேலுமணி அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் கடந்த 10 ஆண்டுகளில் ஆயுர்வேதா துறைக்கு 3000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சித்த மருத்துவத்துறைக்கு 437 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையை படித்த நீதிபதிகள் மத்திய அரசு மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொள்வது ஏன் எனவும் சித்த மருத்துவத்துக்கு பிற மருத்துவத் துறைகளை விட குறைந்த நிதி ஒதுக்கியுள்ளது துரதிருஷ்டவசமானது எனவும் அதிருப்தி தெரிவித்தனர். மேலும் ஆயுஷ் அமைச்சகத்தின் என்ற பெயரில் இருந்து சித்த மருத்துவத்தை குறிப்பிடும் எஸ் என்ற எழுத்தை நீக்கிவிடலாம் என கண்டனம் தெரிவித்தனர். இச்சம்பந்தமான விளக்கம் அளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என மத்திய அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதிகள் விசாரணையை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைத்தனர். நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க மத்திய அரசால் முடியாது என காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். யூடியூப் நேரலையில் பேசிய காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி, நாடு முழுவதும் கடந்த 4 மாதங்களில் 2 கோடி பேர் வேலை இழந்துள்ள நிலையில் இதை ஈடு செய்யும் அளவுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்த மத்திய அரசால் முடியாது என கூறினார். கொரோனா வைரஸ் தாக்கத்தால் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் என தான் கூறியபோது ஊடகங்கள் தன்னை கேலி செய்தன என்றும் தற்போது தான் கூறியதுதான் நடந்துள்ளது என்றும் கூறினார். இதேபோல் தற்போது வேலை இழந்துள்ள கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வழங்குவது சாத்தியமில்லை என தான் கூறுவதும் உண்மை என தெரிவித்துள்ளார். இதில் நம்பிக்கை இல்லை என்றால் மேலும் 6 மாதங்கள் காத்திருந்து பார்க்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மன்னிப்பு கோர முடியாது என்பதில் மூத்த வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன் உறுதியாக உள்ள நிலையில் திரு பூஷனுக்கு தண்டனை வழங்க அரசு தலைமை வழக்கறிஞரே எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளையும் விமர்சித்து கருத்து தெரிவித்த விவகாரத்தில் திரு பிரசாந்த் பூஷன் குற்றவாளி என நீதிபதி திரு அருண் மிஸ்ரா தலைமையிலான உச்ச நீதிமன்ற அமர்வு அண்மையில் தீர்ப்பு வழங்கியது.
தண்டனை விவரங்கள் குறித்த விசாரணை இன்று நடைபெறும் என்றும் தெரிவித்தது. இதனையடுத்து தண்டனை குறித்த விசாரணை இன்று நடைபெற்றது. அப்போது திரு பிரசாந்த் பூஷன் தாக்கல் செய்த சீராய்வு மனு மீதான விசாரணைக்கு பின்னரே தண்டனை குறித்து முடிவு செய்யப்படும் என நீதிபதிகள் கூறினர். மேலும் திரு பூஷன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இவ்வழக்கில் ஒருபோதும் மன்னிப்பு கோர முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்த திரு பிரசாந்த் பூஷன் இதற்காக தனக்கு என்ன தண்டனை அளித்தாலும் மகிழ்ச்சியுடன் ஏற்க தயார் என்று உறுதியாக கூறினார். மேலும் ஜனநாயக உரிமைகளுக்கு உட்பட்டே நீதிமன்றத்தை விமர்சனம் செய்ததாகவும் மனம் போன போக்கிலோ யோசனையின்றியோ விமர்சனம் செய்யவில்லை என்றும் அவர் கூறினார். இதனிடையே திரு பிரசாந்த் பூஷன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதில் உச்ச நீதிமன்ற அமர்வு உறுதியாக உள்ள நிலையில் திரு பூஷனுக்கு தண்டனை வழங்க அரசு தலைமை வழக்கறிஞர் திரு வேணுகோபாலே எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர் மாவீரர் ஒண்டி வீரனின் 249வது நினைவு நாளை முன்னிட்டு அவரது தியாகத்தை போற்றி வணங்குவதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக முதலாக குரல் எழுப்பி இந்திய சுதந்திர போரை தொடங்கிய தமிழகத்தில் அந்த போரின் தீரமிக்க தளபதிகளில் ஒருவராக திகழ்ந்த மாவீரர் ஒண்டி வீரனின் 249வது நினைவு நாள் இன்று என குறிப்பிட்டுள்ளார். தனது ஒரு கையை இழந்த பிறகும் நாட்டுக்காக சளைக்காமல் போரிட்ட மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகத்தை போற்றி வணங்குவதாக திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். தருமபுரியில் முதலமைச்சர் பங்கேற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினரை அனுமதிக்க மறுத்ததால் அவருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியிலும் தமிழக முதலமைச்சர் பழனிசாமி கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்த தருமபுரி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமாரை காவலர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலேயே தடுத்து நிறுத்தினர். முதலமைச்சரை நேரில் சந்தித்து மனு அளிக்க வந்ததாக அவர் கூறிய நிலையில் அழைப்பிதழ் இல்லாததாக கூறி காவலர்கள் உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலேயே அமர்ந்து திரு செந்தில்குமார் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். மக்கள் பிரதிநிதியான நாடாளுமன்ற உறுப்பினரை அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதி மறுத்து காவல்துறையினரை வைத்து தடுத்து நிறுத்திய சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற மகேந்திர சிங் தோனிக்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கடிதம் எழுதியுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணி வீரர் மகேந்திர சிங் தோனி சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அண்மையில் அறிவித்தார். அவருக்கு பல்வேறு தரப்பினர் நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்தனர். இந்நிலையில் தோனிக்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கடிதம் எழுதியுள்ளார். அதில் தோனியின் ஓய்வு முடிவு 130 கோடி இந்திய மக்களை வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றும், வெற்றியோ தோல்வியோ எல்லா நேரங்களிலும் அமைதியை கடைபிடித்து சிறந்து விளங்கியவர் தோனி என்றும் தெரிவித்துள்ளார். ராணுவத்தில் கௌரவ பதவியில் பணியாற்றிய போது தோனி மகிழ்ச்சியாக இருந்ததாக குறிப்பிட்ட பிரதமர் திரு மோடி, சிறிய நகரத்தில் பிறந்து தேசத்தின் அடையாளமாக தோனி மாறியதாகவும் 15 ஆண்டுகளில் இந்திய அணிக்கு மிகச்சிறந்த பங்களிப்பை வழங்கியுள்ளதாகவும், கிரிக்கெட் உலகில் தவிர்க்க முடியாத சக்தி தோனி எனவும் பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார். சிக்சர் விளாசி 2011 உலக கோப்பையை வென்று தந்த தருணம் எப்போதும் ரசிகர்களின் மனதில் நிலைத்திருக்கும் என்றும், புதிய இந்தியாவின் அடையாளம் தோனி என்றும், இளைஞர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கி கிரிக்கெட்டில் புதிய சகாப்தம் படைத்தவர் தோனி என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற மகேந்திர சிங் தோனிக்கு பிரியாவிடை கொடுக்க பிசிசிஐ தரப்பில் போட்டி நடத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
இந்திய கிரிக்கெட் அணி வீரர் MS தோனி சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக கடந்த 15ஆம் தேதி அறிவித்தார். இது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதையடுத்து MS தோனிக்காக பிரியா விடை போட்டி நடத்த வேண்டும் என்று ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் முதல் ஆளாக குரல் கொடுத்தார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு கொடுத்தனர். இந்நிலையில் IPL தொடருக்கு பிறகு MS தோனிக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பிரியா விடை போட்டி நடத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து பேட்டியளித்த BCCI உயர் அதிகாரி ஒருவர் யாரும் எதிர்பாராத நேரத்தில் ஓய்வை அறிவித்து தான் ஒரு வித்தியாசமான வீரர் என்பதை தோனி உறுதி செய்துவிட்டார் என்றும், தோனி ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் அவருக்கான மரியாதை BCCI தரப்பில் கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். IPL தொடருக்கு பிறகு பிரியா விடைக்கான போட்டி குறித்து தோனியிடம் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும், தோனியின் பிரியா விடை போட்டியில் இந்திய வீரர்கள் மட்டுமின்றி உலகின் மிகச்சிறந்த வீரர்களும் பங்கேற்பர் என்றும் BCCI தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் இந்த ஆண்டுக்கான தேவையான 80% மழை கடந்த 11 நாட்களிலேயே பெய்துள்ளதால் மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி வேதனை தெரிவித்துள்ளார். டெல்லியில் பருவமழை காரணமாக கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் தலைநகரின் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக டெல்லி நகர சாலைகளில் நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இந்நிலையில் டெல்லியில் இந்த ஆண்டுக்கு தேவையான 80% மழை கடந்த 11 நாட்களில் பெய்துள்ளதாக மத்திய நகர விவகாரத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். இந்த பருவ மழையில் இருந்து டெல்லி அரசும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளும் பிற நிர்வாகங்களும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், பெரும் மழையால் பிரச்சினைகளை சந்திக்கும் மக்களது இன்னல்களை அறிந்து அதனை போக்க மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநிலம் கோழிக்கோடு விமான விபத்து மீட்பு பணியில் ஈடுபட்ட தன்னார்வலர்கள் 26 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. துபாயில் இருந்து கோழிக்கோடுக்கு 190 பேருடன் கடந்த 7ஆம் தேதி வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தரை இறங்கும் போது ஓடுதளத்தை கடந்து பள்ளத்தில் விழுந்து 2ஆக உடைந்தது. இந்த விபத்தில் 2 விமானிகள் உட்பட 17 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த சுமார் 140 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 90 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இந்த விபத்து நிகழ்ந்தபோது மீட்பு குழுவிற்காக காத்திருக்காமல் அப்பகுதிக்கு அருகில் இருந்த தன்னார்வலர்களும் பொதுமக்களும் தாங்களாகவே முன்வந்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் விமான விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்ட தன்னார்வலர்கள் 26 பேருக்கு தற்போது கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக விமான விபத்து நடந்த இடத்தை ஆய்வு செய்த மலப்புரம் மாவட்ட ஆட்சியர், துணை ஆட்சியர், உதவி ஆட்சியர், மாவட்ட காவல்துறை தலைவர், தீயணைப்பு மற்றும் மீட்பு படை வீரர்கள் 2 உள்ளிட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டத்தில் கேரட் கழுவும் நிலையங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சீல் வைப்பதை கண்டித்து கேரட் கழுவும் இயந்திர உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்ட விவசாயிகள் தேயிலைக்கு அடுத்தபடியாக கேரட், பீட்ரூட் உள்ளிட்ட காய்கறிகளை அதிகமாக சாகுபடி செய்து வருகின்றனர். விவசாயிகள் தினம்தோறும் உற்பத்தி செய்யும் கேரட், பீட்ரூட் காய்கறிகளை மாவட்டத்தில் உள்ள 60 கேரட், பீட்ரூட் கழுவும் நிலையங்களில் சுத்தம் செய்து வெளி மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கின்றனர். இங்கு கேரட் கழுவ பயன்படுத்தப்படும் தண்ணீர் முறையாக சுத்திகரிக்காமல் வெளியேற்றப்படுவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து அங்கு சுத்திகரிப்பு எந்திரங்களை அமைக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியது. தொடர்ந்து சுத்திகரிப்பு நிலையம் அமைக்காத கேரட் கழுவும் நிலையங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சீல் வைக்க தொடங்கியுள்ளது. இதனை கண்டித்து வரும் 23ஆம் தேதி முதல் காலவரையின்றி வேலை நிறுத்தம் செய்வதாக நீலகிரி மாவட்ட கேரட் கழுவும் நிலையங்களின் உரிமையாளர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். கேரட் கழுவும் மறுசுழற்சி இது அமைக்கணும்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நாங்களும் எல்லாம் சரின்னு ஒத்துக்கிட்டு எல்லாரும் 30% 70% வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அந்த செய்கிற பட்சத்தில் இன்றைக்கி கொரோனா உலகம் முழுக்க ஒரு ஸ்தம்பிக்க வச்ச ஒரு வியாதி இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் இயற்கை பேரிடர்னாலையும் எங்களால் அதை தொடர முடியாத சமயத்தில் கால அவகாசம் வேணும் அப்படின்னும், ரெண்டாவது இந்த நிகழ்ச்சி கால நீட்டிப்புனால மாவட்ட நிர்வாகம் ஒவ்வொன்றா சீல் வச்சுட்டுருக்கனால கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளோம். ஆகையால் இதை கண்டித்தும் மேலும் நம்ம கால அவகாசம் வேண்டும் சொல்லியும்
இனிமேலும் எந்த மிஷனுக்கும் அந்த கால அவகாசத்துக்குள்ளே சீல் வைக்கக்கூடாதுன்றது மென்ஷன் பண்ணி வருகின்ற 23/8/2020 மாலை 6 மணி முதல் காலவரையற்ற தொடர் போராட்டம் நடைபெறும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திரு SP பாலசுப்ரமணியம் விரைவில் நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு தரப்பினரும் கூட்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். இந்த பிரார்த்தனையில் கலந்து கொண்ட பிரபலங்கள் வெளியிட்டுள்ள வீடியோ காட்சிகளை தற்போது காணலாம். But I know him personally very well also in many ways. I know him, his family too well. All that I can say is the India needs him, world needs him, all of us are praying for him to get well. ஏதோ காரணத்தினால இப்படி கடவுள் சோதனையாக ஒரு இந்த கொரோனா மூலிமா சிரமம் கொடுத்துருக்கார். இதிலிருந்து நம்ம அத்தனை பேருடைய பிரார்த்தனையினால் மீண்டும் பழையபடி பாடல்கள் பாடி நம்மையும் வரப்போகிற அடுத்த ஒரு தலைமுறையும் அவருடைய ரசிகராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கணும்னு நான் கோரி இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் அவருக்கான என்னுடைய வேண்டுதல், அதாவது பிரார்த்தனை, அதாவது கடவுள்கிட்ட ஏதோ ஒரு வரம் கேட்டு நான் இந்த ஒரு வரம் தான் கேட்பேன். எஸ்பிபிக்கு சீக்கிரம் குணமாக வரணும்னு சொல்லிட்டு சீக்கிரம் குணமாக வரணும் எல்லோரும் போய் நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.